ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தரமான பிரியாணி கடை வேணும்னு சொல்லி டி நகர்ல இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா இங்க தேர் பிரியாணி பயங்கர ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இங்க போய் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்க 12 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். இங்க பார்த்தோன்னா 1 மணிக்கு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், லைட்டா அங்க போய் ஒரு டீயை போட்டு மறுபடியும் வந்து வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து இறங்கிச்சு. 12:45 தான் இந்த பிரியாணி இங்க வருது. வர்றதுக்கு முன்னாலேயே சில பேர் அங்க வந்து அங்கங்க சுத்தி சுத்தி நிக்கிறாங்க. நாங்களும் அதே மாதிரி நின்றுட்டு இருந்தோம். வந்த உடனே அந்த ட்ரம்மை இறக்கி பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை எப்படியாவது இன்னைக்கு டேஸ்ட் பண்ணியே ஆகணுன்ற முடிவில் நாங்கள் வந்துட்டோம். அதனால இந்தக்காக வெயிட் பண்ணி நாங்கள் இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஒரு ஒரு விஷயமா பார்த்து பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன பிரியாணி இருக்குன்னு கேட்டிருந்தோம். சிக்கன் மட்டன் பிரியாணி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 140 ருபீஸு, மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 260 ருபீஸு. காம்போன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அந்த சிக்கன் பீஸும் நார்மல் சிக்கன் ஃப்ரையும் அப்புறம் வந்து பெப்பர். இந்த ஏரியாவிலே இந்த கடை தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஓகே எல்லாம் வெயிட் பண்ணி அங்கே வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு. நாங்கள் 3/4 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரியாணி இன்றைக்கி நம்ம சாப்பிட்டே ஆகணுன்றதுனால வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிக்கன் பிரியாணி வந்து குவான்டிட்டி நிறைய கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. பட் மட்டன் பிரியாணி வந்து நார்மலாக கொடுத்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. அது கூட வெங்காய ரைத்தா, நல்லெண்ணெயில் செஞ்ச கத்திரிக்காய் பச்சடியும் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே அல்டிமேட்டாக இருந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன், பிரெட் அல்வா, 65 எல்லாமே கொடுத்துருந்தாங்க. 65லாம் பீஸ்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மட்டனில் இருந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி செம்ம டேஸ்டியாக இருந்தது. அப்படியே ஜூஸியாக இருந்தது. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் போகலான்னு சொல்லிட்டு பெப்பர் சிக்கன், 65 பிரெட் அல்வா, ரைத்தா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பைட்டு போனோம் பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதை சாப்பிடும்போது அப்படியே சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஒரு பிரியாணி போல வருமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், 2த்தையுமே வாங்கி நல்லா ஃபுல்லாக கட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறந்துடாதீங்க. நீங்கள் இங்கே போய் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு சாப்பிடலை அப்படின்னா திருப்பி நீங்கள் ஒரு வாட்டி போய் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக தான் இருந்தது. ஒரு வாட்டி கண்டிப்பாக சாப்பிட்லாம், தப்பு இல்லை. தேங்க்யூ மை டியர்.